கொங்கு மண்டலத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என 60 ஆண்டு கால கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் போராடிய பிறகு கடந்த ஆட்சி காலத்தில் இந்த திட்டத்தை அறிவித்து நிதி ஒதுக்கீடு செய்து தொடங்கினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உடைய கனவு 1950 தொடங்கி 62 காமராஜர் அவர்கள் அறிவித்தார். பிறகு பதவி விலகிய நேரத்தில் பக்தோஜ்வலம் அவர்கள் முதலமைச்சராகினார். அவரும் அவருடைய பதவி காலம் 67 மீண்டும் இந்த திட்டத்தை அறிவித்தார். அதன் பிறகு 50 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருந்த இந்த 2 கட்சிகளும் இந்த திட்டத்தை கண்டுகொள்ளவில்லை. தேர்தலுக்கு மட்டும் பயன்படுத்தினார்கள். இங்கிருக்கின்ற மக்கள் தொடர்ந்து போராட்டம் செய்து இந்த போராட்டத்திற்கு பாட்டாளி கட்சி முழுமையாக ஆதரித்து இதற்கு மருத்துவர் ஐயா அவர்களும் பல முறை வந்தார். நானும் பல முறை இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டேன். மக்களுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என இதற்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுத்தோம். இந்த வேளையில் 2019 அதிமுக ஆட்சி காலத்திலே இந்த திட்டம் அறிவித்தார்கள். இந்த திட்டத்திற்கு 1532 கோடி நிதி ஒதுக்கீடு அறிவித்தார்கள். அப்பொழுதே இந்த திட்டத்தை பற்றி நான் சொன்னேன், எச்சரிக்கை சொன்னேன். இது போதுமானது கிடையாது. இதில் இருக்கின்ற முழுமையான திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இதற்கு ஒரிஜினல் ஸ்கீம் என்று, அப்போ அந்த ஸ்கீம் ஒரிஜினல் ஸ்கீம் பில்லூர் அணையிலிருந்து அங்கே பவானி ஆற்றின் உபரி நீரை எடுத்து வந்து அவிநாசி, காரமடை, பெருந்துறை பகுதிகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். கோவை, திருப்பூர், ஈரோடு 3 மாவட்டங்களுக்கு பயன்படுத்துகின்ற இந்த திட்டம் இது. அப்பொழுது இது போதுமானது இல்லை என்று சொன்னாலும் அன்றைய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார்கள். 2021 90 விழுக்காடு திட்டம் செயல்படுத்தினார்கள். அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த 10 விழுக்காட்டை 3.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நிறைவேற்றினார். இன்று அந்த திட்டம், என்னை பொறுத்தவரை இந்த திட்டம் தோல்வி அடைந்திருக்கிறது. காரணம், 80 விழுக்காடு ஏரிகளுக்கோ, குட்டைகளுக்கோ, தடுப்பணைகளுக்கோ, குளங்களுக்கோ தண்ணீர் செல்லவில்லை. வெறும் 20 விழுக்காடு தான் சென்றிருக்கிறது. இந்த திட்டத்தின் வடிவமைப்பே ஒரு தவறான வடிவமைப்பு. இந்த திட்டத்தில் உள்ள முழுமையான செயல்பாடுகளை நிறைவேற்றவில்லை. சோலார் பொருத்தவில்லை. இதற்கு மின்சாரம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் அதிகாரிகளும் மின் கட்டணத்தை கட்ட வேண்டும். இது யார் கட்டுவார்கள்? இது பஞ்சாயத்து கட்டுமா, இல்லாட்டி பிடபிள்யூடி கட்டுமா, இல்லாட்டி வார்டு கட்டுமா? இப்படியெல்லாம் பல கேள்விகள். இது மட்டுமல்ல, இப்பொழுது நம்முடைய கிட்டாம்பாளையம் ஊராட்சி, இது கடைமடை பகுதி. கிட்டாம்பாளையம் ஊராட்சியிலே ஒரு தடுப்பணையிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இது தென்மேற்கு பருவம் முடிந்த பிறகு இப்ப வடகிழக்கு பருவம் தொடங்கி இருக்கிறது. ஆனாலும் இந்த தடுப்பணையில ஒரு சொல் தண்ணீர் கிடையாது. இந்த தடுப்பணைக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் வாயிலாக நீர் வந்திருக்க வேண்டும், ஆனால் வரவில்லை. அப்போ அப்படிப்பட்ட அந்த நீரும், இதற்கு முன்பு நான் பார்த்தேன், இந்த 2 இன்ச் குழா மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு தடுப்பணையை நிரப்ப வேண்டும். இது செறிவூட்டுகின்ற திட்டம் தான். இது விவசாயம் பயன்படுத்த இந்த நிலத்தடி நீர் அதிகமாக அதை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கம்தான். அத்திக்கடவு அவிநாசி திட்டமே அதிகபட்சமாக இந்த நிலத்தடி நீர் இன்னைக்கு 1800 அடி இருக்கிறது. இது 50 அடி 60 அடிக்கு கொண்டு வரணும். அந்த திட்டம் தான் இது. திட்டம் மூலமாக 50 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள். குடிநீர் பிரச்சனை தீரும். 1.5 லட்சம் ஏக்கருக்கு விவசாயம் செய்யலாம். 1.5 TMC திட்டம் அப்படின்னு திட்டம் கொண்டு வந்தா 1.5 TMC போதுமானது கிடையாது.
பவானி ஆற்றிலே ஆண்டுதோறும் 7 டிஎம்சி 8 டிஎம்சி 10 டிஎம்சி சில நாள் சில ஆண்டுகள் 15 டிஎம்சி எல்லாம் கடலில் வீணாக செல்கிறது. கடலில் செல்கிறது தான் பவானி ஆற்றிலிருந்து காவிரிக்கு செல்கிறது, காவிரி ஆற்றிலிருந்து கடலில் செல்கிறது. காவிரி ஆற்றிலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு 520 டிஎம்சி நீர் கடலில் சென்றிருக்கிறது காவிரி ஆற்றிலிருந்து. ஆக ஆண்டுதோறும் இப்போ காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தினால் எப்போ எவ்வளவு தண்ணி வரும்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு வெள்ளம், திடீர்னு தண்ணி, திடீர்னு கிளவுட் பர்ஸ்ட் வந்ததுன்னா ஒரே நாள் தண்ணி பெய்யும், தண்ணி ஒரே நாள்ல கடலுக்கு 2 நாள்ல கடலுக்கு போயிடும். அப்போ அந்த தண்ணியை எப்படி நம்ம சேமிக்கிறது? இதுதான் நீர் மேலாண்மை. இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒரு சொந்த வார்த்தை என்னால சொல்ல முடியல, இந்த பற்றி தெரியாதவர்கள் தான் இவ்வளவு காலமாக ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும், ஆனால் அதை பற்றி தெரியாத ஒரு சூழல். இந்த திட்டம் அத்திக்கடவு அவிநாசி திட்டமாக நான் கருத மாட்டேன். திட்டம் காளிங்கராயன் அவிநாசி திட்டம் என்றுதான் நான் கருதுவேன். காரணம், இந்த திட்டம் வேறு வடிவமைத்து காளிங்கராயன் வாய்க்காலிலிருந்து 6 இடத்தில் நீரேற்று மூலமாக இந்த பகுதிக்கு தண்ணீர் கொண்டு வருவது. இது முழுமையாக திட்டம் இருந்தால் பில்லூர் அணையிலிருந்து வந்திருந்தால் இது கிரேடியன்ட் மூலமா அது வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கின்ற என்னுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அத்திக்கடவு அவிநாசி திட்ட போராட்ட குழு கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் பிரபு அவர்கள், அவர் ஒரு மருத்துவர். ஆனாலும் தொழில்நுட்ப, அதாவது இப்போ இந்த சுற்றுச்சூழல் பற்றி, நீர் மேலாண்மை பற்றி, மாசுபடுகின்ற அந்த சூழலை பற்றி, அதிகமாக சூழலை பற்றி நல்ல தெரிந்தவர். அது அதிக அளவில் அது ஆராய்ச்சி செய்திருக்கின்றவர். அது போன்ற எனக்கு முன்பு பேசிய தம்பி வெற்றி அவர்களும், நம்முடைய நொய்யல் ஆற்று பாதுகாப்பு குழு, விவசாயிகள் பாதுகாப்பு குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய திரு திருஞான சம்பந்தம் அவர்கள் மற்றும் அவரிடம் வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரும், நம்ம ரங்கசாமி அவர்கள், சத்தியமூர்த்தி அவர்கள், தங்கவேல் அவர்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் போராடுங்கள், நான் இருக்கின்றேன், நாங்கள் இருக்கின்றோம். இது நம்முடைய தமிழ்நாட்டின் பிரச்சனை, இது நம்முடைய மக்களுடைய பிரச்சனை. இது மட்டுமல்ல, நீண்ட காலமாக நம் கோரிக்கை பாண்டியாறு புன்னம்பழா திட்டம். பாண்டியாறு என்று மேற்கு தொடர்ச்சி மலையில தொடங்குகின்ற ஒரு காட்டாறு, புன்னம்பழா இன்னொரு காட்டாறு, 2மே இணைந்து கேரளாவிலே அங்கே வீணாக அந்த தண்ணி கிட்டத்தட்ட 15 டிஎம்சி, சில ஆண்டுகளில் 20 டிஎம்சி தண்ணீர் அரபிக்கடலில் வீணாக கிடக்கு. கேரளா அந்த தண்ணியை பயன்படுத்துவது கிடையாது. தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு திருப்பி விட வேண்டும். அதற்கு ஒரு 16 கிலோமீட்டர்ல டனல். அப்போ அந்த தொழில்நுட்பம் வேற. எம்ஜிஆர் காலத்துல கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டார். எம்ஜிஆர் அடிக்கல் நாட்டினார் இந்த திட்டத்திற்கு. அப்படி பார்த்தா இன்னைக்கு முதலமைச்சருக்கு நண்பர் யாரு? நம்முடைய பினராயி விஜயன் முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர் பேசிட்டு, உங்களுக்கு நாங்க கரண்ட் கொடுக்குறோம், 200 மெகாவாட் அதுல மின்சாரம் தயாரிக்கலாம், அந்த இடத்துல உங்களுக்கு கரண்ட் கொடுக்குறோம், எங்களுக்கு தண்ணி கொடுங்க, தண்ணி வீணா கடல்ல போய் எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னா நிச்சயமா 16 கிலோமீட்டர் தொழில்நுட்ப டனல் போனோம்னா இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்துல 3 மாசத்துல டனல் 3 மாசம் தான். அந்த காலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. இப்போ 3 மாசத்துல டனல் மூலமா ஒரு 16 கிலோமீட்டர் தண்ணியை கொண்டு வந்தா இந்த ஒட்டுமொத்த கொங்கு பகுதியிலையும் இந்த திட்டம் அது மிகப்பெரிய வெற்றி அடைய, எல்லா பகுதியிலும் அத்திக்கடவு திட்டத்தை விட இன்னும் கூடுதலாக அத்திக்கடவு திட்டத்திற்கு கூடுதல் நீர் வரும். இதெல்லாம் பண்ணணும். இப்போ நல்லார் பாம்பார் திட்டம், பரம்பிக்குளம் ஆலியார் திட்டம், எவ்வளோ திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் இன்றைய சூழல் அவசியம். ஏதோ இப்ப நம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு, இந்த மழை இன்னும் 10 வருஷத்துக்கு மட்டும்தான். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மழை நின்றுடும்னு ஐநா சபையில் உள்ள விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அதாவது ஒரு பிரகாசமா எரியல விளக்கு, அது அப்பதான் ஒரு சூழல் இருக்கு. பிரகாசமா இருக்கிற சூழல் நேரம் இப்போ மழை, கிளவுட் பர்ஸ்ட், வெள்ளம், சூப்பர் சைக்ளான் இந்த பக்கம் அரபிக்கடல்ல இப்போ ஒரு சைக்ளானு, வங்கக்கடல்ல சைக்ளான். அதான் இப்ப இது மாதிரி நடந்தது கிடையாது, இப்ப நடக்குது. அதனால இதெல்லாம் அடுத்தது 10-15 வருஷம் தான். அதுக்கப்புறம் வறட்சி, மழையே இருக்காதுன்னு சொல்றாங்க. அதற்கு நம்ம இப்பவே இதெல்லாம் கட்டுமானங்கள் தயார் நிலையில் இருக்கணும். அதற்கு முக்கிய காரணம் அதை தெரிந்தவர்கள் பதவியில் இருக்கணும். அதுதான் முக்கியமானது.
ஆனாலும் நம்ம மக்களை சந்தித்து தொடர்ந்து இப்போ நேற்று முந்தைய தினம் நொய்யல் அங்க போயிருந்தோம். திருப்பூர்ல நொய்யல் ஆறுன்னு இல்லை, நொய்யல் சாக்கடையா மாறிடுச்சு. அதான் சொன்னேன், நொய்யல் ஆறு இன்னைக்கு ஐசியூல இருக்கு. நொய்யல் ஆத்த பாதுகாக்கணும்னு இல்ல, நொய்யல் ஆத்த காப்பாற்றணும். ஐசியூல இருக்கு, அதை காப்பாற்றணும். அதுக்கு பல காரணங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் கோயம்புத்தூர்ல ஒரு பொதுக்கூட்டம், அங்கேயே நான் பேச போறேன், தொடர்ந்து நான் பேச போறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல எங்க பிரச்சனை, எந்த பகுதியில பிரச்சனை இருந்தாலும் அங்கே நானே சென்று, ஏன்னா எனக்கு இது ரொம்ப எனக்கு உணர்வு பூர்வமான இது பிரச்சனையா நான் பாக்குறேன். எனக்குள்ளே ஒரு ஒரு உணர்வு, இதெல்லாம் நம்ம பேசணும், பேசி அழுத்தம் கொடுக்கணும், அழுத்தம் கொடுத்து இதுக்கு தீர்வு கொண்டு வரணும், அந்த உணர்வு எனக்குள்ள இருக்கு. அதனால்தான் எல்லா ஆறுகளுக்கு நான் போயிருக்கிறேன், பகுதிகளுக்கு போயிருக்கிறேன். அத்திக்கடவு அவிநாசி திட்டமா, இல்லாட்டி தாமிரபரணி ஆற்றை காப்போம், வைகை ஆற்றை காப்போம், காவிரி ஆற்றை காப்போம், பாலாறு ஆற்றை காப்போம் என்று பல நாட்கள் நான் நடைபயணம், இதெல்லாம் பண்ணணும். நடைபயணம், தோணி மடுவு திட்டம், அப்புறம் காவிரி குண்டார் திட்டம். காவிரியில இந்த உபரி நீர் எடுத்து குண்டார்னா அது விருதுநகரில் உள்ள குண்டார் இருக்கு, அதுல கிட்டத்தட்ட வெள்ளாறுலயும் வைகையில இணைச்சி குண்டாருக்கு போற திட்டம். அது ஒரு 8 டிஎம்சி தான். ஆனா அது 8 டிஎம்சி போதுமானது கிடையாது. இதெல்லாம் உபரி நீர் திட்டம், மேட்டூர் உபரி நீர் திட்டம், இப்படி எல்லாம் எவ்வளவோ திட்டங்கள் இருக்கிறது. இன்னும் நம்முடைய நண்பர் பிரபு அவர்கள் எத்தனையோ விதமான சொல்லியிருக்கின்றார். பவானி ஆற்றிலே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து தண்ணி எடுத்து வருவது, அங்கிருந்து தண்ணி எடுத்து வரலாம். விவசாயிகள் கொஞ்சம் அங்கே பகுதியில் இருக்கிற விவசாயிகளும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பேசிட்டு இருக்கணும். அவங்க கிட்ட புரிய வைக்கிறது இது உபரி நீர் மட்டும்தான். அந்த அங்கிருந்து தண்ணி எடுத்து வந்தா அந்த விவசாயிகளுக்கும் அது பயன்படுவோம். இந்த இது புரிதல் சொல்லி பேசி அவங்கள பண்ணணும், புரிய வைக்கணும். இது சும்மா போராடுறாங்கன்னா அதுக்கு போராடுறாங்க, அதுக்கு தீர்வு இருக்கும், நிச்சயமா தீர்வு பண்ணலாம். இப்ப மேல் பவானி கீழ் பவானி அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. இதெல்லாம் நிறைய இருக்கு, இதெல்லாம் நம்ம பேசணும். பேசாம அதுக்கு அப்படியே தட்டி கழிச்சு அப்புறம் அடுத்தது அவங்க வேற ஆட்சி வந்தாலும் அவங்களும் பேசி தட்டி கழிச்சு கொண்டு வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரணும், நிறைவேற்றணும். நிறைவேற்றினா இந்த பகுதி, ஏன்னா இந்த கொங்கு பகுதி, அதுவும் குறிப்பாக இந்த காரமடை, அவிநாசி, பெருந்துறை, இந்த 3 மாவட்டங்களில் இருக்கிற பகுதி எல்லாம் வறட்சியான ஒரு ரெயின் ஷேடோ ரீஜன். மழை வர ரெயின் ஷேடோ, மழையெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மழையெல்லாம் அந்த பக்கம் போயிடும். கேரளா பக்கத்துல மழை பெய்யும். இந்த பக்கத்துல இருந்து கேரளா பக்கத்துல கிட்டத்தட்ட 3000 மில்லிமீட்டர் மழை அந்த பக்கத்துல பெய்யுது. இந்த பக்கத்துல 600 மில்லிமீட்டர் பெய்யுது. அவ்வளவுதான், இதுல மழை இல்ல. அப்போ இருக்கிற தண்ணி, இருக்கிற காலம், மழை காலத்துல அதெல்லாம் நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்ன, நீர் மேலாண்மை என்ன, 30 நாள் பெய்யற மழையை சேமிச்சு அடுத்த 11 மாசத்துக்கு பயன்படுத்தணும். 1 மாசம் பெய்யற மழையை சேமிச்சு 11 மாசத்துக்கு பயன்படுத்தணும். நீர் மேலாண்மை சிம்பிள், அவ்வளவுதான் நீர் மேலாண்மை. ஆனா அது எப்படி நம்ம சேமிக்கிறோமா? இல்ல. பருவமும் ஒரு காலத்துல 45 நாள் பெய்ஞ்சிட்டு இருந்தது. தென்மேற்கு பருவம், வடகிழக்கு 45 நாள் பெய்ஞ்சது. இப்போ 30 நாள் தான் பெய்யுது. ஆனா 45 நாள் பெய்யறப்போ 900 மில்லிமீட்டர் தான் பெய்ஞ்சது. இப்ப 30 நாள்ல 950 மில்லிமீட்டர், 1000 மில்லிமீட்டர் பெய்யுது. ஆனா 1000 மில்லிமீட்டர் பெய்யுறது மழைய நம்ம என்ன பண்றோம்? எல்லாம் கடலுக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் போக இன்னும் அதிகமா இப்போ வெள்ளம் மழை வரும். ஆனாலும் 6 மாசத்துல குடிநீர் பிரச்சனை. அபிலாஞ்சின்னு ஒரு ஊர் ஊட்டி பகுதியில் 2018 17 19 தெரியல. அப்போ ஒரே நாள்ல 911 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. ஒரே நாள்ல கிளவுட் பர்ஸ்ட். தமிழ்நாட்டுல ஆண்டுதோறும் 950 மில்லிமீட்டர் ஒரு நாள்ல பெய்யுது. ஆனா அதை முறியடிச்சது நம்மளுடைய பழைய காயல்னா தூத்துக்குடி பகுதியில் இருக்கிற காயல்பட்டினம் ஒரே நாள்ல 936 மில்லிமீட்டர் பெஞ்சது. ஒரே நாள்ல. 23 கடைசியில. அப்ப இது மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப என்ன, நம்ம தயார் நிலையில இருக்கணும். தண்ணி வரவது தயார் நிலை. தண்ணி நமக்கு இயற்கை கொடுத்த வரம். இந்த ஆறுகள்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த வரம். அந்த ஆற்றை காப்பாற்ற தெரியலன்னா அவங்க நிர்வாகம் செய்யறதுக்கு தகுதி இல்லாதது. நம்ம ஆறு என்பது நம்முடைய தாயை போன்று, தாயை போன்ற ஆறுகளை நம்ம காப்பாற்றணும். ஆனா ஆற்றை அழிச்சு நாசப்படுத்தி மண்ணை எடுத்து மணலை கொடுத்து அது சாக்கடையா மாத்தி என்ன பண்ணி, இப்ப உலகத்துல எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் இருக்கு.
இதுக்கு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் தேவையில்லை. இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு நம்ம இப்ப இருக்கிற சூழலை நம்ம நிச்சயமா மாத்தலாம், ஆறுகளும் மாத்தலாம். எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. லண்டன்ல தேம்ஸ் ஆறு சாக்கடையா இருந்தது, இன்னைக்கு அதுல மீன் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. சியோல் நகரத்துல ஒரு ஆறு இருந்தது, அந்த ஆறு பார்த்தீங்கன்னா சியோல் நகரத்துக்குள்ள ஒரு பெரிய சாக்கடை. அங்க இருக்கிற மேயர் அந்த ஆற்றை அந்த பிளைஓவர் உடச்சி இடிச்சு அப்புறம் அங்க இருக்கிற அந்த பெரிய பெரிய சின்ன சின்ன சிற்றோடைகள்லாம் பண்ணி இன்னைக்கு பார்த்தா அதுல அவ்வளோ அழகான மீன்கள் அது ஓடிட்டு, சாக்கடையா இருந்த ஆறு அவ்வளோ தண்ணி அதை குடிக்கலாம், அப்படியே கொண்டு குடிக்கலாம். இதெல்லாம் நிச்சயமா செய்யலாம், இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும். மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு இல்லை, தெரியல. அதனால அரசுக்கு இருக்கணும், அரசுக்கு விழிப்புணர்வு. நம்முடைய ஆறுகள், இயற்கை வளங்கள், குளங்கள், குட்டைகள் எல்லாம் காப்பாற்றணும். புதிய ஏரிகளை உருவாக்கணும். மன்னர்கள் தான் போய் வேரி வெட்டினாங்கன்னு வரலாற்றுல வேண்டாம். இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களும் வேரி வெட்டினாங்கன்னு இருக்கட்டும். ஏன் வெட்டக்கூடாது? இருக்கணும், இருக்கலாம். தண்ணி எங்க வருதோ ஒரு ஏரி, ஒரு சின்ன சின்ன ஏரி வெட்டி அங்கிருந்து தண்ணி கொண்டு வந்து பண்ணணும். அதனால இதெல்லாம் செய்ய வேண்டும். நிச்சயமாக அதை செய்வோம். எங்களுடைய வேலை என்ன? தொடர்ந்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இப்ப என்னோட 100 நாள் நடைபயணம் நிகழ்வு, இது ஒரு நிகழ்வு. நடைபயணம் நிகழ்வுடைய நோக்கம் விழிப்புணர்வு ஏற்படும், நம்ம உரிமைகளை மீட்டெடுக்கணும். விழிப்புணர்வு, இது போன்ற விழிப்புணர்வு அங்கங்கே போய் பார்த்து சந்தித்து மக்களை சந்தித்து நிச்சயமாக இந்த செய்தியெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு போகும், மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று இந்த வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது. நிச்சயமாக இது அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணோம்? எங்களுடைய இப்போ கோரிக்கை என்ன தெரியுமா? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமைப்படுத்த வேண்டும், விரிவாக்கம் செய்ய வேண்டும். அதுக்கு நீங்க பேர்களும் நீங்க பார்ட் 2 கூட வச்சுக்கீங்க. இதுல என்னென்ன குறைகள் இருக்கிறது, அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம், இதற்கு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி நிபுணர்களை வரவழைத்து அந்த நிபுணர்கள் மூலமாக மக்களை, விவசாயிகளை ஈடுபடுத்தி அங்க இருக்கின்ற குழுக்களை ஈடுபடுத்தி அந்தந்த பகுதிக்கு என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் பூர்த்தி செய்து அடுத்தது 3000 கோடியா 4000 கோடியா 5000 கோடி கூட செலவு பண்ணுங்க. நீர் மேலாண்மைக்கு எத்தனை 1000 கோடி செலவு பண்ணாலும் அது தப்பே கிடையாது. அது செலவு பண்ணிதான் ஆகணும். நீங்க ஸ்மார்ட் சிட்டி நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் உதவி தொகை, நீங்க கொடுக்குற நீங்க ஐடி பார்க், அதெல்லாம் அதற்கு மேலாக இதுலதான் நீங்க பணத்தை போடுங்க. நிதி இதுலதான் நீங்க ஒதுக்கீடு செய்யணும். இதுதான் காலங்காலமா இதுதான் மக்களை வாழ வைக்கும். நீங்க கொடுக்குற இந்த ஸ்மார்ட் சிட்டி, பெரிய பெரிய மேம்பாலம் கட்டி 10 கிலோமீட்டர் மேம்பாலம் கட்டினதுனாலதான் அது பெருசா வராது. இதுல நீங்க நிதியை போடுங்க. இதுதான் முக்கியமானது. இப்ப அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையடையணும், விரிவாக்கம் செய்யணும். அதுக்கு நீங்க பேரை கூட மாத்திங்க, பார்ட் 2 மாத்திங்க, இல்ல முழுமையா கொண்டு வரணும். நிதி ஒதுக்கீடு செய்து அதை வரை தொடர்ந்து பாட்டாளி கட்சி நாங்கள் போராடுவோம், அழுத்தம் கொடுப்போம். பல வகையில இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் நாங்கள் கொடுத்துக் கொண்டே இருப்போம் என்று சொல்லி இங்கே வரை இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.